வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங். நம்ம வாரம் பாலு தாத்தா மாலு பாட்டியின் ஆரோக்கியம் காப்போம் அப்படிங்கிற புத்தகத்தை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி இதில் 3வது டாபிக் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கையில் இருந்த உதிரி பூக்களை சரமாக தொடுத்து கொண்டிருந்த மாலு பாட்டி தன்னை நோக்கி நடந்து வந்த வத்சலாவை பார்த்து, வாடிம்மா வத்சலா, இப்போ தான் உனக்கு ஆபீஸ் முடிஞ்சதா என வரவேற்க, ஆமாம் பாட்டி, இப்போ தான் முடிஞ்சது. நாளைக்கு அவர் டூர் முடித்து ஆற்றுக்கு வரார். அதான் மார்க்கெட் போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரேன். ஓ விச்சு நாளைக்கு வரானா என கேட்ட மாலு பாட்டி துணை கேள்வியாக, வயத்துக்கு ஏதாவது ஆகாரம் பண்ணினியா எனவும் கேட்க, இல்லை பாட்டி, இனிமேல் தான் என பதில் சொன்னால் வத்சலா. பேசிக்கொண்டே தன் கையில் இருந்த பூச்சரத்தில் கொஞ்சம் கிள்ளி கொடுத்த மாலு பாட்டியிடம், ஆமாம் பாட்டி, தாத்தா எங்கே காணோம், வீடே அமைதியாயிருக்கே என வத்சலா கேட்க, அவருக்கென்ன, நடந்தா நிழல் கூட கூட வருதான், எடை வேற கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு காரணம் சொல்லிட்டு ஊர் சுத்த போயிருக்கார். வர நேரம்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். நீ புலக்கடையில் போய் சரீரை சுத்தி பண்ணிட்டு வா அடி குழந்தே, நான் போய் உனக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வர்றேன் என பாட்டி கிளம்ப, மால்ஸ் அப்படியே எனக்கும் ஒரு லேட்டாக காப்பி போட்டுன்னு வா என குரல் கொடுத்துட்டே அங்கே ஆஜரானார் தாத்தா. என முணங்கியபடி அடுப்படிக்கு சென்றார் பாட்டி. பாலு தாத்தா, இந்த பையெல்லாம் சித்த உங்கள் பொறுப்பில் பார்த்துக்கோங்க, நான் புலக்கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் என வத்சலாவும் நகர்ந்தாள். வத்சலா வருவதற்குள் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்ட தாத்தா அவளை கண்டவுடன், அம்மாடி குழந்தே, உட்கார்ந்து ஃப்ரிட்ஜ் சர்வீஸுக்கு ஆள் வந்திருந்தா நான் கதவை திறந்து கொடுத்து கூடவே நின்று ரிப்பேர் முடிஞ்சதும் செக் பண்ணி வச்சிருக்கேன். பில்லை உனக்கு அனுப்புவாமடியா, அதோட கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறேன். போகிறச்ச கிளவிக்கிட்ட ஞாபகமாக வாங்கிட்டு போ என சொன்னார். அவர் சொன்னதை கேட்ட வத்சலா கண்கள் கலங்க, ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா, ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆனதில் இருந்து கையும் ஓடலை காலும் ஓடலை, அவர் வேற டூருக்கு போயிட்டாரா, ரொம்ப தவிச்சு போயிட்டேன் என நன்றி சொன்னார். அதை கேட்டுக்கொண்டே சுட சுட வெங்காய பஜ்ஜியும் காப்பியுமாய் வந்த மாலு பாட்டி, வத்சலா, எனக்கு ஒரு சந்தேகம், நோக்கு மட்டும் கையும் காலும் தனித்தனியாக ஓடுமா என அதிமுக்கியமாக சந்தேகத்தை கேட்க, அதை கேட்டு கடுப்பான வத்சலாவோ, யூ பாட்டி என கத்த, சும்மா ஒரு தமாசுக்கு தாண்டி என பாலு பாட்டி சமாதானப்படுத்தினார். இதுவரை அங்கு நடந்த எதையும் கருத்தில் கொள்ளாது பாட்டி கொடுத்த பஜ்ஜியிலும் காப்பியிலும் கவனத்தை செலுத்தி கொண்டிருந்த பாலு தாத்தா, எல்லாம் சாப்பிட்டு தீர்ந்த பின், மால்ஸ் என்னதான் இங்கிருந்தாலும் எங்கள் அம்மா கைமணம் உனக்கு வரலேடி, ஏதோ பண்டம் பாலாக பிடாதுன்னு நானும் பசி ருசி அறியாதுன்னு வத்சலாவும் சாப்பிட்டோம். சரி, இன்னமும் உள்ள மிச்சம் ஏதாவது இருந்தால் கொண்டா என சொல்ல, இருங்கோனா வத்சு, கிளம்பட்டும், அப்புறம் நீங்கள் போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு கொடுக்குறேன் என மாலு பாட்டி டபுள் மீனிங்கில் பதில் சொன்னாள். இதை கேட்ட தாத்தா பீதியில் கண்ணு கலங்க, ஐயோ வாயை விட்டுட்டேனே, அடி பின்னிடுவாளே, பகவானே காப்பாத்து என எல்லா தெய்வங்களுக்கும் மனு போட, அவரோட கெட்ட நேரம் அத்தனை பகவானும் இந்த பக்தனோட கோரிக்கையை நிராகரித்து புட்டாங்க. அதுக்குள்ளே சாப்பிட்டு முடித்த வத்சலாவுக்கு அவள் கேட்ட நோட்ஸ் எடுத்து கொடுத்து அனுப்புனதுக்கப்புறம், பாட்டி வீட்டில் ஒரே வான வேடிக்கை தான் போங்க. சரி, நாளைக்கு வந்து தாத்தாவையும் பாட்டியும் பார்ப்போம். இப்போ வத்சுவோட சேர்ந்து நாமும் ஃப்ரிட்ஜ் சர்வீஸ் ஆள் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்போம், நமக்கும் உபயோகமாக இருக்குமல்லவா. நாளைக்கு தாத்தாவையும் பாட்டியும் எங்கே பார்க்கறதுன்னு கேட்டவங்களுக்கு, நல்லா இருந்தால் வீட்டில் இல்லை பாட்டி கொடுத்த கொடுவில் ஏதாவது ஆகியிருந்தா ஹாஸ்பிட்டலில். ஓகே பாய். ஒரு பொருளை பதப்படுத்தி பாதுகாத்து நீண்ட நாட்களுக்கு பயன்படுத்தி கொள்ள கண்டுபிடிக்கப்பட்டது தான் ஃப்ரிட்ஜ். ஆனால் காய்கறிகள், பழங்கள், சாக்லேட், பீஸா என எல்லாவற்றையுமே ஃப்ரிட்ஜுக்குள் அடக்கி விடுகின்றோம். எந்த பொருட்களை எத்தனை நாட்கள் வைத்திருக்கலாம் என்பதை அறியாமல் அந்த பொருட்களையும் கெடுத்து நம் உடல்நலையும் கெடுத்து பாழாகுகின்றோம். ஃப்ரிட்ஜை பராமரிப்பது எப்படி? ஃப்ரிட்ஜை அடிக்கடி திறந்து மூடுவதால் மின்சார செலவு அதிகமாகின்றது. அடிக்கடி திறந்து மூடுவதை குறைத்து கொண்டால் மின்சாரத்தை மிச்சப்படுத்தலாம். ஃப்ரிட்ஜின் பின்பக்கம் உள்ள கம்பி வலைகள் சுவரை ஒட்டி இருக்காமல் இருப்பது நல்லது மற்றும் அதன் மேல் தண்ணீர் படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பின்புறம் படியும் ஒட்டடையை அடிக்கடி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சுத்தப்படுத்தி வைத்தால் நிறைய அழுக்கு சேராமல் இருக்கும்.
ஃப்ரிட்ஜை துடைக்கும் போது ஈரத் துணி அல்லது ஸ்பான்ஸ் போன்றவற்றை கொண்டு துடைக்கக்கூடாது. உலர்ந்த துணி கொண்டு துடைக்க வேண்டும். மற்றும் ஃப்ரிட்ஜை சுத்தமாக காலி செய்துவிட்டு கதவுகளை காற்றாட திறந்து வைத்துவிட்டால் ஃப்ரிட்ஜ் சுத்தமாக இருக்கும். ஐஸ் ட்ரேயை பழைய குக்கர் கால்கெட் மீது வைத்தால் எளிதில் எடுக்க வசதியாக இருக்கும். ஐஸ் கட்டி வைக்கும் ட்ரேயை முதலில் வெந்நீரை விட்டு கழுவி பிறகு நீர் விட்டு வைத்தாலும் ட்ரேயில் இருந்து எடுப்பதற்கு சுலபமாக இருக்கும். ஃப்ரிட்ஜ் திடீரென ஓசை எழுப்பினால் உடனடியாக ஒரு மெக்கானிக்கை அழைத்து சரிபார்க்க வேண்டும். அதிகப்படியான பொருட்களை அடைத்து வைக்காமல் இருக்கும் இடத்திற்கேற்ப பொருட்களை வைக்கலாம். ஃப்ரிட்ஜுக்கு கண்டிப்பாக எர்த் கனெக்ஷன் கொடுக்க வேண்டும். ஃப்ரிட்ஜை சுத்தப்படுத்துவதற்கு சோப்பு நீரை உபயோகிக்கக்கூடாது. ஏனெனில் சோப்பு நாளடைவில் உட்சுவர்களை உடைத்துவிடும். இதற்கு பதில் சோடா உப்பு கலந்த நீரை உபயோகிக்கலாம். உணவுப் பொருட்களை சூட்டோடு வைக்காமல் குளிர வைத்த பின் தான் வைக்க வேண்டும். ஃப்ரிட்ஜ் துர்நாற்றம் வீசாமல் இருக்க அதனுள் எப்போதும் சிறிது புதினா இலையோ அல்லது அடுப்புக்கறி ஒன்றையோ அல்லது சாறு பிழிந்த எலுமிச்சம்பழ மூடிகளையோ வைக்கலாம். மேலும் சில டிப்ஸ்கள். ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியாகும் வாயுவானது அதிகப்படியான குளிரில் வாழைப்பழத்தின் சத்தை கெடுத்துவிடும். பழமும் அழுகிவிடும். காற்றோட்டம் உள்ள இடத்தில் வாழைப்பழத்தை வைத்திருப்பதே நல்லது. அதிக குளிர் தக்காளியின் பளபளப்பையும் சுவையும் பாதிக்கப்படக்கூடியது. காற்று புகக்கூடிய சாதாரண சூழலிலேயே தக்காளி சில நாட்கள் வரை கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கும் தக்காளியின் சுவை குறையும். மூலிகைகள், கீரைகள், கறிவேப்பிலை மற்றும் கொத்தமல்லி ஆகியவற்றை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அவற்றின் சத்துக்கள் குறையும். நீர் நிறைந்த பாத்திரத்தில் இவற்றின் தண்டு பகுதியை நீரில் மூழ்கி இருக்குமாறு வைத்திருந்தாலே போதும், உலர்ந்து போகாமல் இருக்கும். வெங்காயத்தை ஃப்ரிட்ஜில் வைத்தால் அழுகிய நாற்றம் ஏற்படும். அதிலுள்ள போலிக் ஆசிட், குவர்சிட்டின் சத்துக்களும் குறைந்துவிடும். வெங்காயத்தை வெளியே வைத்திருந்தாலே போதும், வெங்காயம் உலர்ந்தாலும் அதன் சுவையும் சத்துக்களும் மாறாமல் இருக்கும். உருளைக்கிழங்குகளை ஃப்ரிட்ஜில் வைப்பதால் சிலருக்கு ஒவ்வாமை ஏற்படலாம். இதனால் காற்றோட்டம் உள்ள இடங்களில் உருளைக்கிழங்குகளை வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைப்பதால் அதனுடைய சுவை குறைந்துவிடும். தர்பூசணி, முலாம்பழம் உள்ளிட்ட நீர்ச்சத்து அதிகமுள்ள பழங்களை வெளியில் வைத்தாலே போதும். ஒருவேளை நறுக்கினால் 2 நாட்கள் மட்டுமே ஃப்ரிட்ஜில் வைத்து சாப்பிடலாம். அதற்கு மேல் அப்பழங்களில் நீர்த்தன்மை இழந்துவிடும். எந்த பழத்தையும் நறுக்கிய பின்னர் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜுக்குள் இருக்கும் வாயு பழங்களின் மீது படரும். இது உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும். பழங்களின் கிருமிகளின் தாக்கம் ஏற்படும். தேவையான போது பழத்தை நறுக்கி உண்பதே நல்லது. தயிரிலிருந்து வெண்ணெய் எடுப்பதற்கு தயிரை கடைந்து சிறிது நேரம் ஃப்ரிட்ஜில் வைத்தால் வெண்ணெய் தனியாக பிரிந்து வரும். சப்பாத்தி மாவின் மேல் சிறிது ரீஃபைண்ட் ஆயிலை தடவி ஒரு டப்பாவில் போட்டு வைத்தால் 4 நாட்களாக ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வெங்காயத்தை பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வைத்துவிட்டால் நறுக்கும் போது கண்கலங்காது. ஃப்ரிட்ஜில் வைத்துள்ள காய்கறிகளை சமைப்பதற்கு 2 மணி நேரம் முன்பாகவே எடுத்து வைத்துவிட்டு சமைத்தால் எரிபொருள் மிச்சமாகும். காய்கறிகளை நறுக்கி அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் பாலித்தீன் கவரில் போட்டு வைத்தால் வைட்டமின் சத்துக்கள் அப்படியே இருக்கும். முழு தேங்காயை ஃப்ரிட்ஜில் அரை மணி நேரம் வைத்து உடைத்தால் டக்குன்னு உடைந்துவிடும். வெண்ணெய், பால் கட்டி போன்ற பால் உணவுப் பொருட்களை குளிர்சாதன பெட்டியில் ஃப்ரீசரில் வைக்க வேண்டும். அப்படி வைத்தால்தான் அதிலுள்ள சத்து குறையாமல் இருக்கும். கத்திரிக்காயை எப்போதும் காகித பையில் போட்டு குளிர்சாதன பெட்டியில் வைக்க வேண்டும். பழங்களை அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள் அடுக்கி வைக்காமல் ஒரு பிளாஸ்டிக் உரையிலோ அல்லது டப்பாவிலோ போட்டு வைக்கலாம். பழங்கள் சுருங்கி போகாது. வெண்டை, அவரை, பட்டாணி போன்றவற்றை நீண்ட நாட்களுக்கு பசுமை மாறாமல் இருக்க வேண்டுமானால் ஃப்ரிட்ஜில் பழுப்பு நிற அட்டையில் சுற்றி வைக்க வேண்டும். ஓகேவா நண்பர்களே, மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.